காரணமாகத்தான் இந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் பாதிப்பிலிருந்து மக்களை வந்து காப்பாற்ற முடியுது. இங்கே ஆமா நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? எந்த முகாமும் கிடையாது, எந்த ஓட்டு வாங்கினதோட சரி யாரும் வந்து இன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஊடு பூரா தண்ணி நிற்குது, நாங்க என்ன பண்றது? சாப்பாடுக்கே வழி இல்ல. ஆனா சொன்னாங்கல்ல ஏற்கனவே உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறவங்கள பள்ளிக்கூடத்தில் தங்கலாம் சொன்னாங்க. யாரும் வரல. இது வரைக்கும் வயசு நாங்க தண்ணில தான் நிக்கிறோம், தண்ணில தான் நிக்கிறோம். இது வரைக்கும் யாரும் வரல, யாரும் போல, யாரும் வந்து இன்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓட்டு வாங்க மட்டும் வராங்க லைன் கணக்குன்னு. இப்ப நீங்க எந்த பகுதியில வசிக்கிறீங்க? எங்க வீடு இருக்குது? மணிநகர் கேன்பேட்டையில தான் வீடு எல்லாம் தண்ணி போயிடுச்சா? ஆமா, தண்ணி உள்ள பூந்து துணி எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. பசங்க பால் பாட்டு கூட வாங்கல, சைக்கிள்ல தண்ணி நடந்து போறோம். என்ன பண்றது? குறிப்பாக இந்த பெண் சொல்வது போல்தான் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது மட்டுமல்லாமல் வெள்ளமாக செல்லும் காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஆறு குளமோ அல்ல, மிகப்பெரிய ஒரு பிரதான சாலை. கடலூரிலிருந்து திருவனந்தபுரம் வழியாக செல்லும் இந்த பிரதான சாலை முழுவதுமாக தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினால் வீடுகள் தான் எப்படி இருக்கும் என்பதுதான் இது ஒரு சாட்சி. புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை, அதற்கான ஆதாரம் தான் இது. புயல் கரையை கடந்தால் மழை விட்டுவிடும் என்று ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் புயல் கரையை கடக்காத காரணத்தினால் புயல் இங்கே மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வருகிறது கூட என்று சொல்லலாம். ஏற்கனவே காஞ்சிபுரத்தை ஒட்டியிருந்தது, அதன் பிறகு செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மாநிலத்தை சின்னாபின்னமாகிவிட்ட புயல் தற்போது கடலூரை வந்து ஒரு பதம் பார்க்கிறது. கடலூர் மாவட்டத்திற்கு எந்த ஆண்டும் எந்த புயல் வந்தாலும் பார்க்காமல் செல்லாததற்கு இது ஒரு காரணம். கடலூரை பார்க்க தற்போது புயல் இங்கு மையம் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் பார்க்கலாம், வீடுகள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது.